இறைவனுக்கு நன்றி. சபிதா டாக் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். உங்களுடைய ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே இங்கே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசுநாதர் பைபிளில் சொன்னது போல நம்முடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஆங்காங்கே பாதிக்கப்பட்ட மக்களை தேடி சென்று அவர்களுக்கு இளைப்பாறுதலையும் ஆறுதலாக சில வார்த்தைகளையும் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது மெத்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பெரும் புயல் வெள்ளத்தில் தமிழக மக்கள் துன்பப்பட்டு துயரப்பட்டு தவிக்கும் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு இடத்திற்கும் நேரடியாக சென்று அவர்களின் துயரை போக்கும் வகையில் அவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார். அதேபோல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இன்னொரு பக்கம் அமைச்சர் பெருமக்களும் களத்தில் இறங்கி மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் துயரை போக்கவும் முடிந்த உதவிகள் செய்யவும் ஓடோடி உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களின் கடமை, செய்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனாலும் கூட எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகளாக இருக்கக்கூடாது. எதிர்கட்சிகள் தான் இந்த நேரத்தில் களமாட வேண்டும். துயரப்பட்டு துன்பப்பட்டு வெள்ளத்தில் தவிக்கின்ற மக்களை சந்தித்து அவர்களுக்கு அரசால் என்னென்ன உதவிகள் பெற்றுத்தர வேண்டுமோ அதையெல்லாம் பெற்றுத்தர வேண்டும். அரசுக்கும் ஆதரவாக அரசோடு சேர்ந்து கைகோர்த்து துன்பப்படும் மக்களை பாதுகாக்கவும் அவர்களுக்கு உதவவும் செய்ய வேண்டும். அதுதான் எதிர்கட்சிகளின் செய்ய வேண்டிய நல்ல செயல். எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகளாக இருக்கக்கூடாது. எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகளாக செயல்பட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக போராட வேண்டும். அதாவது ஒரு இவ்வளவு பெரிய வெள்ள சேதமெல்லாம் வந்தும் கூட மைய அரசு மத்திய அரசு கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் இந்த மக்கள் எப்படி செத்தால் நமக்கு என்ன, துன்பத்தில் செத்தால் வெள்ளத்தில் செத்தால் புயலில் செத்தால் என்ன என்று கண்டு கொள்ளாமல் இருப்பதும் மாற்றாந்தாய் மனப்போக்கில் இருப்பதும் சரியில்லை. அதே சமயத்தில் மக்களினுடைய கேளிக்கை மூலமாக சினிமா மூலமாக லட்சங்களில் கோடிகளில் சம்பாதிக்கின்ற இந்த நடிகர்கள் தனக்கு டிக்கெட் வாங்கி சினிமா பார்த்து சம்பளம் கொடுக்கின்ற மக்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும். அப்படி நினைத்தால்தான் அடுத்த கட்டத்தில் இவர்களை பற்றி மக்களும் நினைப்பார்கள். மக்களுக்கு இவர்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அதாவது தேமே என்று வீட்டில் உட்காராமல் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களின் ரசிகர்கள் மூலமாக தரலாம், உதவிகள் செய்யலாம். அல்லது தமிழக அரசிடம் தன்னுடைய ஒரு தொகையை கொடுத்து உதவலாம். ரஜினிகாந்த், விஜய், கமலஹாசன் இன்னும் பல செய்யலாம். எஸ்கே சிவகார்த்திகேயன் மனம் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் தன்னுடைய உதவியாக அரசிடம் கொடுத்திருக்கிறார். அது மக்களுக்கு சென்று சேரும். அதே போல இவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்து உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையும் சில பேர் இருக்கிறது. ஆனால் வீட்டில் இருந்து கொண்டே தன்னுடைய ரசிகர்கள் மூலமாக உதவி செய்யலாம். அதே சமயத்தில் விஜய் சமீபத்தில் கட்சியை தொடங்கினார், அரசியலுக்குள் வந்தார், மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினார். சரி, அது விஜய் கட்சி தொடங்கிய மாநாடு நடத்திய அதே இடத்தில் விழுப்புரம் வெள்ளத்தில் அப்படியே மிதக்கின்றது. அவர் மாநாடு நடத்திய இடமும் வெள்ளத்தில் மிதக்கின்றது. அப்போது விஜய் என்ன செய்திருக்க வேண்டும்? ஓடோடி சென்று அந்த மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்திருக்க வேண்டும். அதை விட்டு சொல்வார்களே ஹவுஸ் ஒய்ஃப்னா என்ன, வீட்டை மட்டும் பார்த்து கொள்வார்கள். ஹவுஸ் அரெஸ்ட் என்ன, அவர் வீட்டை விட்டு வெளியே எங்கும் செல்லக்கூடாது என்று ஒரு அரசு உத்தரவோடு அந்த அரசு பாதுகாப்போடு வீட்டுக்குள் இருப்பார்கள். அதே போல ஹவுஸ் பாலிட்டிஷியன் வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டே அரசியல் செய்கின்ற ஒரு அரசியல்வாதியைப் போலதான் விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் அரசியல் செய்வதற்கு சரியான தருணம் இதுதான். அதை விட்டுவிட்டு சென்னையில் ஒரு 250 பேரை பஸ்ஸில் வரவழைத்து அவர்களுக்கு உதவிகள் செய்திருக்கின்றார். இவர் நேரில் களத்தில் சென்றால்தான் அவருடைய ரசிகர்கள் உற்சாகமாக வந்து உழைப்பார்கள். அவர்களும் உற்சாகமாக அந்த கட்சிக்கு பெயர் கிடைக்கும். விஜய் வந்தார், நம்ம எல்லாம் பாதுகாத்தார், நமக்கெல்லாம் உதவிகள் செய்தார் என்று மக்கள் சொல்வார்கள். அதை விட்டு நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு வந்தவர்களுக்கு மட்டும் உதவி செய்கிறேன் என்றால் அதனால் உங்களுக்கு ஒரு பயனும் இல்லை. விஜய் அவர்களே, களத்தில் இறங்குங்கள், களத்தில் இறங்கி சென்று மக்களை சிந்தியுங்கள். இப்போ உதயநிதியா
விஜயா என்று இதுவரை வாய்க்கிழிய சில வார்த்தை வியாபாரிகள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது என்ன சொல்வார்கள்? உதயநிதி தான் ஒவ்வொரு களத்தில் நிற்கின்றார், ஒவ்வொரு மக்களையும் சந்திக்கின்றார், அவர்களுக்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார். விஜய் என்ன செய்தார்? வீட்டில் உட்கார்ந்து கொண்டு சில பேரை வரவழைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். 250 பேர் போருமா? தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு யார் உதவி செய்வது? சென்னையிலே 1 கோடி பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு யார் உதவி செய்வது? அரசாங்கம்தான் செய்ய முடியும். எனவே விஜய் அவர்களே, களத்திற்கு வாருங்கள், களமாடுங்கள், மக்களை நேரில் சந்தியுங்கள், மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள், மக்களுக்காக குரல் கொடுங்கள். விஜயுடைய படங்களின் சக்சஸ் என்பது எங்கு? தியேட்டருக்கு வந்து மக்கள் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்த்ததால் தான் அவருக்கு வெற்றி கிடைத்தது, நிறைய பணம் கிடைத்தது, நிறைய சம்பளம் உயர்ந்தது. அதற்கு காரணம் என்ன? தியேட்டர்களுக்கு மக்கள் வந்து படம் பார்த்தார்கள், அதனால் விஜய் படங்கள் ஓடியது. அவர்கள் ஓடிடிக்கு வேலை, இனிமேல் தியேட்டர் வேண்டாம், நாங்கள் ஓடிடியில் வீட்டில் உட்கார்ந்து கொண்டே பார்ப்போம் என்றால் விஜய்க்கு அப்படி ஒரு சம்பளம் வருமா? ஆரம்பத்தில், இப்போது வரும், ஆரம்பத்தில் அப்படி வந்திருக்குமா? ஏதோ கூட்டத்தில் ஒருவராக சென்று போயிருப்பார். எனவே மக்கள் நேரடியாக தியேட்டருக்கு வரும்போதுதான் அந்த படத்தின் வெற்றி தெரியும். அந்த படமும் மாபெரும் வெற்றி, கலெக்ஷன் வாயிலாகவும் பெரிய வெற்றி பெறும். அதை விட்டு நாங்கள் ஓடிடியிலே பார்த்து கொள்வோம் என்பது போல மக்களை நேரடியாக சந்தித்து விஜய் அவர்களின் துயரை போக்கவும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும் செய்ய வேண்டும். அதை விட்டு நான் போனால் கூட்டம் சேர்ந்துவிடும், விஜய் வந்தால் கூட்டம் சேர்ந்துவிடும், உதயநிதி வந்தால் அவருக்காக கூட்டமெல்லாம் சேராது என்பதில்லை. எம்ஜிஆர் அந்த காலத்தில் பல ஊர்களுக்கு சென்று வெள்ள சேதத்தின் போது அவர்களுடைய துயரை போக்குவதற்காக நேரடியாக சென்று அவர்களை சந்தித்தார், ஆறுதல் படுத்தினார், பேசினார். நீங்கள் வந்து கூட்டம் எவ்வளவு கூட்டம் சேர்ந்தால் என்ன, கூட்டம் சேராமல் இருந்தால்தான் தப்பு. நீங்கள் எவ்வளவு கூட்டம் சேர்ந்தாலும் சென்று அவர்களை சந்தித்து 4 வார்த்தை நீங்கள் ஆறுதலாக சொல்லும்போது அந்த மக்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம் ஏற்படும். அந்த மக்களுக்கு நீங்கள் உங்கள் கையால் உதவிகள் செய்யும் போதுதான் அந்த மக்கள் அதை விஜய் கொடுத்தார், விஜய் வந்து சந்தித்தார், விஜய் எங்களை ஆற்றுப்படுத்தினார் என்று சொல்வார்கள். அதே போல உங்களுடைய ரசிகர்களும் நீங்கள் வரும்போதுதான் களத்தில் இறங்கி எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக செய்வார்கள். நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு கட்டளையிட்டால் உங்கள் ரசிகர்கள் செயல்படுவார்கள் என்று சொல்ல முடியாது. அவர் இன்னொருவருக்கு சொல்லி, மாவட்ட தலைவர் செயலாளருக்கு சொல்லி, செயலாளர் இன்னொரு ஒன்றியத்துக்கு சொல்லி, ஒன்றியர் கிளைக்கு சொல்லி, அது போய் சேருமா சொல்லுங்கள். எனவே களத்திற்கு வாருங்கள் விஜய் அவர்களே, மக்களின் துயரை போக்குங்கள், மக்களுக்காக குரல் கொடுங்கள், விலைவாசி ஏற்றத்திற்காக குரல் கொடுங்கள். மத்திய அரசு ஏன் தமிழ்நாட்டுக்கு இன்னும் உதவி செய்யவில்லை என்பதற்கு குரல் கொடுங்கள். அதை விட்டு வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு அரசியல் செய்தால் உருப்பட முடியாது. ஹவுஸ் பாலிட்டிஷியனாக இருக்காதீர்கள், வெளியே வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.